மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மேசராசினாவே மற்றவங்க கிட்ட இன்முகத்தோடு பேசி பழகக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோர்கிட்டையும் நட்பு பாராட்டுவாங்க. இந்த நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பழகினா கூட அவங்க கிட்ட பல வருட பழக்க வழக்கம் இருந்தால் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நட்புக்கு உயிர் கொடுக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க. சொல்லப்போனால் இந்த மேசராசி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே, ஏன் இவங்க ஒரு விசேஷத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னாவே அந்த இடத்துல எல்லாருமே இவங்களை சுற்றி தான் இருப்பாங்க. சொல்லப்போனால் எல்லா விஷயத்தையுமே இவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை சரியான நேரத்தில் செஞ்சு முடித்து நல்ல பேர் பெறக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க. இதனாலேயே நிறைய பேர் இவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்க அப்படின்னா மேலிடத்துல உயர்ந்த பொறுப்பை இவங்க கிட்ட தான் ஒப்படைச்சிருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் மேசராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க, இவங்களுடைய தலைமையில் முடிச்சிருவாங்க. யாருக்குமே வேலை வைக்க மாட்டாங்க. எல்லா வேலையுமே தன்னோட வேலையாக இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்க. சொல்லப்போனால் இவங்க ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எல்லா பொறுப்புகளையுமே இவங்க தலையில் தான் போட்டு வைப்பாங்க. ஆனால் மேசத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி உழைச்சாலுமே சரியான அங்கீகாரம் கிடைக்காது. அதை நான் இல்லைன்னுலாம் மறுக்க மாட்டேங்க. ஆனால் இருந்தாலுமே மேசம் அதை பற்றி எப்போவுமே நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனால உங்களுக்கு யாருமே உதவி செய்ய ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதை மேசம் எப்போவுமே எதிர்பார்த்ததும் கிடையாது. இனிமேலும் நீங்கள் எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. அந்த அளவுக்கு இருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பொருந்துங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இப்படி தான் நடந்துக்குவீங்க. மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து சிவந்த கரங்கள் மேசராசிக்காரங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க தப்பே பண்ணுறாங்க, தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னாவே அங்கே தான் அவங்க பல மடங்கு தப்பானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க. எப்பவுமே மற்றவங்களை எந்த ஒரு விஷயத்துலேயுமே குறை சொல்லாமல் இருக்கிறவங்க மேசராசிக்காரங்க. பல மடங்கு தப்பானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா மேசத்திற்கு ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் அவங்கள தப்பு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. இவங்களை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்களை பேசலாங்க. எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுக்கறதுனால இவங்களை யாருமே இவங்களுக்குன்னு முன்னுரிமை கொடுத்ததில்லை. ஒரு சில பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஓடி ஓடி எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்குன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அப்படிதாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. இப்படிப்பட்ட மேசராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம், திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. அப்படிதான் சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு தொடங்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னாவே யாருங்க, அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறவருங்க. சுக்கிரன் உங்கள் ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே நடக்க போகுதுங்க. மிருகசீரிச நட்சத்திரத்தில் செவ்வாயினோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாங்க நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மேசராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சினா என்ன அப்படின்னா அதுக்கான பலன்கள் என்ன? ரிஷபத்திலிருந்து மிதுன வீட்டுக்கு சுக்கிரன் இடம்பெயர்ச்சி ஆகிறாருங்க. அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ சுக்கிரனும் குருவும் இணைந்திருக்க போகிறாங்க. எது எப்போ எங்கேருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான இடத்துலேருந்து தாங்க ஆரம்பமாகுது. குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய செயல்பாடுகளால் நிச்சயமாக பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது. தனம் பெருகுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் எதை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களோட பாக்கெட்டை நிரப்பிக்கிட்டே இருக்குங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு இது நடந்தே தீருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த தனஸ்தானத்தோட அதிபதி பாக்கியஸ்தானத்தோட அதிபதியும் ஒன்றா சேர்றாங்க. ஒரு நல்லது அப்படி தானேங்க. அப்போ குருவருள் திருவருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மூணாம் இடம் அப்படிங்கிறது பல தொடர்புகள், நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவாங்க. அப்போது கம்யூனிகேஷன் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்திற்கு இது பார்க்கப்படுதுங்க. அதுவும் புதனோட
வீட்டில் குருவும் சுக்கிரனும் இணைகிறாங்க. அப்போ நல்ல புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய அறிவார்ந்த தொழில்நுட்பத்தால் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுங்க. எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி காரியத்தில் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குங்க. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபார நுணுக்கங்கள் அற்புதமாக இருக்குங்க. அதாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பிளான் போடுவாங்க. இந்த காலகட்டத்தில் இதை இப்படி தான் செயல்படுத்தணும், இதை இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி செஞ்சாதான் இந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், இப்படி பண்ணால் நமக்கு சூப்பர் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க போகுதுங்க. குரு அப்படிங்கிறது கடவுளினுடைய அனுகிரகம். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசிக்கு இது நிச்சயமாக அமைய போகுதுங்க. ஏன்னா அற்புதமான 2 கிரகங்கள் தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியவன், திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மேசத்திற்கு கட்டாயமாக இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உருவாகும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சொந்த தொழிலே செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். அதுவும் கூட்டு தொழில் மூலமாக கூட்டாளிகளோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குங்க. கணவன் மனைவி செட்டில் ஆகலை அப்படின்னா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றம், வேலை சார்ந்த விஷயங்களில் இந்த ட்ராவல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்போ சிறு தூரங்கள் தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இது உருவாக்கி கொடுக்குதுங்க. சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனுடைய பேரும் பணக்கார இணையும் போது வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் தருங்க இந்த காலகட்டம். அப்போ பொருள் ஆதாரம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு சிறப்பு. அகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணுங்க. ஏன்னா அசுர குரு சுக்கிரன், தேவகுரு, நம்மளுடைய குரு. அப்போ இந்த 2மே எதிரெதிர் தன்மையில் இருக்கிற காரணத்தால அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம், அதாவது விட்டு கொடுக்கணும்னாவே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த ஈகோ இதெல்லாம் இல்லாமல் வேற்றுமை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சாலே பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் சேர்ந்தாலே சுகர் வரும். அப்போ ஏற்கனவே யாருக்காவது இந்த மேசராசி அன்பர்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேசராசி அன்பர்கள் யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா குரு அப்படிங்கிறது கொலஸ்ட்ரால், அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறது சுகர். அப்போ நிச்சயமாக பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்புங்க. அப்போ ஹெல்த்தையும் சரியான உடற்பயிற்சியும் அமைத்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மேசராசி அன்பர்கள் இந்த சுக்கிர பகவானை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே தன்னுடைய இந்த மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி இருக்காருங்க. அதாவது செவ்வாய் அப்பப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையான உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர விஷயங்களுக்கு ஏற்படுத்தி செல்லக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை அந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மதிப்பு, மரியாதை, கௌரவம், இந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள், பெரிய இடத்தினுடைய தொடர்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். ராகு அப்படின்னாவே ஒரு பாம்பு கிரகம். அப்போ பெண்ணாக இருந்தா அப்படின்னா ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆண்களாக இருந்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேசராசி அன்பர்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு அமைப்பு இருக்குங்க. தந்தையார் மூலமாக நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஸோ குரு சுக்கிர இணை உள்ள இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி அடைவீங்க. ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் அமைக்கக்கூடிய ஒரு யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி திடீர்னு பொருளாதார வளர்ச்சியை பெறுதுங்க. ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. குரு சுக்கிரன் இணைகிறதுனால ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுங்க. அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கிறதும், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி பூஜை செய்ய எல்லாமே சூப்பராக நடக்குங்க. தனவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இன்னொரு பரிகாரம் சொல்கிற கேட்டுக்கோங்க. நவ கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அர்ச்சனை செஞ்சு தீபம் ஏற்றி வணங்குறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
அங்காரகனை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. காலபுருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக சுழன்று கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பாதிப்புங்கிறது முதல்ல வந்து நிற்கிது. ஆனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது. அடி மேலே அடி விழுந்தாலும் என்ன பண்ண முடியும், அது பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கை ஒரு மாதிரி நமக்கு சங்கடங்களை கொடுத்தாலும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலையை மட்டும் நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்கல இல்லையா? இது மட்டும் இல்லாமல் நம்முடைய முயற்சிகளில் எப்போவுமே உறுதியாக இருந்து முன்னேற்ற பாதையில் நடை போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்மளை முன்னேற விடாமல் நிறைய பேர் பல விதங்களில் நம்மளை வந்து சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே போல் அந்த சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் தான் நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம நல்ல வகையில் யோசிச்சிட்டோம், நம்ம நல்லவங்க, எல்லாரையும் நல்ல கண்ணோட்டத்திலேயே பார்க்குறோம் இல்லையா? இப்படிப்பட்ட குணநலன்களோட மற்றவங்களால் ஈஸியாக ஏமாறக்கூடிய நம்மோட மேச ராசிக்கு பார்த்துருப்பீங்க, 15 வருஷமாக ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க. இனி ஊரே பேசக்கூடிய 10 நல்ல விஷயம் மேச ராசிக்கு வாழ்க்கையில் நடக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும். அதாவது அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க. மேசத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வெற்றி பெற போகிறீங்க. பணமழை கொட்ட போகுது. யோசிப்பீங்க, அப்படி பணமழை கொட்டினா நான் எதுக்குமா இந்த கேவலப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நீ பேசணும்னு ஏதாவது பேசி வைக்காத, இன்னும் ஒரு சிலர் கோபப்படுத்தாமல் போமாங்க அப்படியெல்லாம் கூட சொல்லுவீங்க. ஆனால் இந்த மாதமே முடிய போகுது, இனிமேல் வர்ற மாதம் மட்டும் தொடங்கி எப்படி வந்து எங்களுக்கு நல்லது நடக்கும்? மேச ராசிக்காரர்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கதாங்க செய்யுது. ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னென்னு, கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பரிகாரம் என்ன, தெய்வ வழிபாடுகள் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே ஏற்கனவே மிதுன ராசியில் யார் இருக்காருன்னா குரு பகவான் அமர்ந்திருக்காரு. ஸோ இப்போ குருவோடு சேர்ந்து சூரியன் சேர்றப்ப உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நல்லது நடக்கும், சில விஷயங்கள் வந்து கெட்டது நடக்கும். ஆனால் நம்மோட மேஷத்திற்கு இனி வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது குறிப்பாக தொழில் ரீதியான தைரியம் வந்து ஏற்படுங்க. நிறைய ப்ராஜெக்டில் வெற்றி பெற போகிறீங்க. லாபம் அதிகமாக போகுது. திருமணமானவர்கள், அதே போல் காதல் அமைப்பில் இருக்கவங்களுக்கு உங்கள் துணைக்காக தொலைதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சி உண்டாகும், நினச்சது நடக்கும். ஆனால் மேசராசி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாதுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு சொல்லி காட்டிடுறோம் அப்படின்னு வந்து நம்ம மேலே குற்றச்சாட்டு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செய்ய வேண்டாமே. என்ன செஞ்சாலும் சொல்லி காட்டாதீங்க. அதை பிள்ளைகளுக்கும் சரி, உங்கள் இடைவெளி இருக்கு இல்லையா, அதை வந்து குறைய போகுது. பதட்டத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு பொய்யுக்கு பல பொய் சொல்லக்கூடிய நிலைமை உண்டாகும். அப்போ என்ன பண்ணணும், பேச்சுகளில் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம இதை சொல்கிறதுனால நமக்கு என்ன நல்லது, நம்ம சுற்றி இருக்க என்ன நல்லது, அந்த மாதிரி பார்த்து பொய் அப்படிங்கிறது மேஷத்துக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சில சங்கடங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்குங்க. மற்றபடி எல்லாமே நினச்சது நடக்க போகுது. கண்டிப்பாக நடக்கிறப்ப நம்ம ஏன் போய் பேசிக்கிட்டு பார்த்துக்கோங்க. ஆனால் மேசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக, மற்றவங்களுடைய நலனுக்காக பொய் பேசக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்காதீங்க. தயவு செஞ்சு அதை முழுசாக தவிர்க்கிறது சிறப்புங்க. அவனுக்கு நீங்கள் பொய் சொல்லி அவனை வந்து காப்பாற்றி விட்டுருவீங்க. கடைசியில் உங்களுக்கான தகுதி தராதரம் வந்து குறைஞ்சி போயிடும். நீங்கள் சிக்கலில் மாட்டிப்பீங்க. இத்தனை காலமாக காப்பாற்றின நல்ல பேர் எல்லாமே ஒட்டு மொத்தமாக காலியாயிருங்க. பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. அதே போல் முதலீடுகளில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. அடுத்தடுத்து நன்மைகளே தான் நடக்குங்க. கடன் தீரும், அசையா சொத்துக்கள் சேருங்க. நீண்ட நாட்களாக கடன் அமைப்பில் இருந்த மேச ராசிக்காரங்க அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு நல்ல பணவரவு இருக்கும். அதே போல் புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல ஐடியாக்கள் எல்லாம் கிடைக்குங்க.
நல்ல வேலையாட்கள் நம்பிக்கையானவர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் அனுகூலம் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், பண கஷ்டங்கள் தீரும், மன கஷ்டங்கள் தீரும். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரே அடியாக தீரலைனாலும் படிப்படியாக குறைஞ்சி போகுங்க. பணவரவு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க. உங்கள் துணை அல்லது துணைவியாரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் நீங்கள் காரணமாக இருக்க போகிறீங்க. திரும்ப சொல்கிறேன், பணவரக்கு பஞ்சமில்லாத மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் மேஷத்திற்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி முதலீடுகள் சேமிப்புகளில் கவனம் செலுத்தக்கூடிய காலம். கவனமாக இருங்க. எதுவாக இருக்கட்டுங்க, யாராக இருக்கட்டும், செய்கிற வேலையிலிருந்து, பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்து, செய்யக்கூடிய தொழிலிருந்து, குடும்ப விவகாரங்கள் எல்லாத்துலேயும் மேசம் கவனமாக இருக்கணும். இதோட முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு, ஈஷ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்குங்க. அப்படிதாங்க வரப்போகுது. அடுத்து ஆரோக்கியத்தை வச்சு பார்த்தோன்னா மேசராசிக்கு பொதுவாக சொல்கிறாங்க, இந்த சுளுக்கு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் பயிற்சி செய்கிறதுக்கு கடினமான கனமான பொருட்களை பயன்படுத்துகிறப்ப கவனம் வேணும். இது சின்னதாக உடல் வந்துட்டு அசதியாக இருக்கும், இல்லை சோர்வாக இருக்குது, ஏதாவது வந்துட்டு உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது ரொம்பவே நல்லதுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மேசராசி கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. இது தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்ய சொன்னேன் இல்லையா, இந்த இஷ்ட தெய்வத்தை வந்து வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏற்படும். இன்னொரு விஷயத்தில் மேசராசி கவனமாக இருக்கணுங்க. யார் எதை சொன்னாலும் சரி, உங்களை பற்றி தப்பாகவே விமர்சனம் பண்ணாலும் சரி, காதுலேயே போட்டுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா அது நல்லது. அவங்க யார், உங்களை என்ன சொன்னாங்களோ அது அவங்களுக்கே போய் சேரும். சரிங்களா? இதோட இனி வரக்கூடிய நாட்கள் பெருமாள் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, தாயார் வழிபாடு செய்கிறது மேஷத்திற்கு அற்புதம்னே சொல்லலாங்க. இதோட கிருஷ்ணர், சிவன் வழிபாடு செய்கிறது நல்லது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானினுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியும் நிதி உதவியும் செஞ்சுட்டா அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. கண்டிப்பாக கொடுக்குங்க. இந்த மாதிரி வழிபாடெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. மேஷத்திற்கு அற்புதமான வருஷமாக தான் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக சொன்னால், இந்த வர்ற நாட்கள் முழுவதுமே தொட்ட காரியங்கள் வெற்றியடையுங்க. உங்களுடைய வசீகர தோற்றத்தால் பேசி பேசி எல்லா காரியங்களையுமே சரி கட்டிடுவீங்க. திறமைகள் வெளிப்படும். வேலை காரணமாக சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு அமையும். சுப செலவுகள் உண்டாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி வியாபாரத்தை விரிவுபடுத்த கூடுதல் முயற்சி தாராளமாக எடுக்கலாங்க. வியாபாரம்லாம் சொல்கிற பார்த்துக்கோ, பெரிய பெரிய பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன், பழைய அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க பலூன் வியாபாரம் பண்ணுங்க, இல்லை பெட்டிக்கடை வியாபாரம் பண்ணுங்க. வியாபாரம் ₹1 பொருளை விற்று ₹1 லாபம் எடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் வளர்ச்சி இருக்குங்க. அதை நீங்கள் எந்த மாதிரி முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கே அதை நீங்கள் செயல்படுத்துங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். இதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, தொட்டது எல்லாமே ஜெயம் உண்டாகும்னு. புரியுதுங்களா? இதோட புதிய நண்பருடைய நட்பு அதிகமாகுங்க. புதிய அனுபவத்தை கொடுக்கும். நல்லது நடக்கும். இதோட நம்ம முன்னாடி வெள்ளிக்கிழமை இஷ்ட வழிபாடு செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதம் முழுக்கவே ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு வெளிச்சமான வாழ்க்கை அமையும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்க. அன்பும் பண்பும் நிறைந்த மேசராசிக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது? மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, ஏற்றுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் முன்னேற்றமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதரோட கேது இணைஞ்சிருக்காருங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாங்க. உழைப்பால ஆதாயம் கிடைக்குங்க. அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையுது.
நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக மட்டும் பேசிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும். அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. அதே மாதிரி நம்பிக்கை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகும். அதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அதை விட்டுறாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்குங்க. முன்னேற்ற பாதையில் நடை போட போகிறீங்க. குரு பகவானோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கூட்டு